ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக குட்டி கதைகளில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்ரீராம ஜெயம் மந்திரம். வாங்க பார்க்கலாம். வீரர் ஒருத்தருக்கு கடலில் நடந்து போகணும் அப்படிங்கிற ஆசை வருது. விபீஷ்ணர்கிட்ட அதை தெரிவிக்கிறாரு. விபீஷ்ணருமே உடனே ஒரு இலையில எதையோ எழுதுறாரு. அதை அவரோட இடுப்பில் கட்டிட்டு, இப்போ நீ தாராளமாக கடலில் இறங்கி நடந்து போகலாம், ஒருபோதும் மூழ்க மாட்டேன். ஆனால் என்ன, எந்த சூழலிலையுமே நான் கட்டியதன் மீது நம்பிக்கை மட்டும் குறையவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. வீரனுமே தலையசிச்சுட்டு முழு நம்பிக்கையோட கடலில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவர் மூழ்கவே இல்லை, மேற்பரப்பில் நடந்து போயிட்டுருக்காரு. கடலில் ஆழமான பகுதிக்கே போயிட்டாரு. அவருக்கு தரையில் நடக்கிற மாதிரியே இயல்பாக நடக்க முடிஞ்சுது. கடலில் மூழ்காமல் என்னாலையும் நடக்க முடியுது அப்படிங்கிறத நினச்சி அவருக்கு ஒரே சந்தோஷம். கொஞ்ச தூரம் போனதுமே ஒரு சிந்தனை வருது. அப்படியே நின்றாரு. இடுப்பில் கட்டியிருக்கும் அந்த இலையில் அப்படி என்ன தான் எழுதியிருக்குன்னு எடுத்து பார்க்குறாரு. ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரம் அதில் இருந்தது. அதை பார்த்தவர், ஓ ராமநாமம் தானா அப்படின்னு அசட்டுத்தனமாக நினைக்கிறாரு. அந்த நொடியே பெரிய அலை வந்து அவரை இழுத்துட்டு கடலுக்குள்ளே போயிடுச்சு. தத்தளித்த அவர் ராமநாமத்தை பக்தியோட முழு நம்பிக்கையோட மறுபடியும் ஜபிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே கடல் பரப்பில் அவரால் நிற்க முடிஞ்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.